ஓகே, இது 10.2ல இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் சம். எக்ஸ்பிரஸ் தட் நம்பர் அப்பியரிங் இன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான், ஸோ ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரான் இஸ், ஓகேவா, 1 மைக்ரான்ங்கிறது என்ன ஈக்குவல் கொடுத்துருக்காங்கன்னா 1/1/0000000 எம்னு கொடுத்துருக்காங்க, மீட்டர்னு. ஸோ இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா 1 பை, இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது, 2 4 6 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 1/10⁻⁶, 10⁻6ன்னு எழுதலாம் இப்போதைக்கு. இப்போ இதே இது நம்ம மேலே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வரும்போது தான் என்ன ஆகும்னா 1 × 10⁻⁶ வரும். ஓகேவா, ஏற்கனவே மேலே ஒரு 1 இருக்குது, கீழே இருக்க 10⁻6 மேலே வரும்போது × 10⁻⁻6, ஏன்னா a⁻−m = 1/a⁻m. ஸோ 1 × 10⁻⁻6, இதுதான் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேவா, ஓகே. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். சார்ஜ் ஆஃப் அண்ட் எலக்ட்ரான் இஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கோலம்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 நிறைய ஜீரோஸ் போட்டு லாஸ்ட்டில் 1 6 இருக்குது. அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதும்போது இருக்கிறதுலையே நம்ம எப்போதும் மாதிரி டிஜிட்ஸ்னால் எத்தனது 16 அப்படிங்கிறது தான் டிஜிட். அந்த 16ல் 0.1 அப்படிங்கிற ஒன்றுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் வச்சுட்டு × 10 போட்டுருவோம். இப்போ இந்த 1லேருந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறது லெஃப்ட் சைடில் கவுண்ட் பண்ணுறதுனால மைனஸ். இப்போ கவுண்ட் பண்ணிட்டு வருவோமா, அந்த 1லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஸோ 1.6 × 10⁻−19. இதுதான் இந்த செகண்ட் சம், வெரி ஈஸி. ஸோ தேர்ட் சம் பாருங்கள், இதே மாதிரி சைஸ் ஆஃப் த பாக்டீரியா இஸ் 0.0000005 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஜிட் என்னது தான் 5. ஸோ 5 × 10⁻, இந்த சைடில் லெஃப்ட்டை பார்க்க போகிறதுனால மைனஸ் தான். ஸோ 5லேருந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், கால்குலேட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7, ஸோ -7. 5 × 10⁻⁻7 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இதே மாதிரி ஃபோர்த் சம் பாருங்கள். சைஸ் ஆஃப் எ பிளான்ட் செல் இஸ், ஒரு செல்லோட சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய டிஜிட்டை மட்டும் முதல்ல எழுதிக்கலாமா, 1 2 7 5. இதில் நம்ம பாயிண்ட் ஒரே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு × 10⁻. ஸோ லெஃப்ட் சைடில் தான் கவுண்ட் பண்ண போகிறதுனால மைனஸ் பண்ணலாம். 1 2 3 4 5. ஸோ 5 டிஜிட்ஸ். ஸோ -5 × 10⁻⁻5ன்னு எழுதுகிறோம். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் சம், ஃபிஃப்த்து சம் பாருங்கள். திக்னஸ் ஆஃப் எ திக் பேப்பர் இஸ், இவ்வளோ கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ 7 தான் எடுப்போம். × 10⁻, இந்த சைடு இருக்கிறதுனால மைனஸ் தான், 1 2, அவ்வளோதான், சரியா. இந்த சைடாக வர்றதுனால 7லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது 2 டிஜிட்ஸ் தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ -2, ஏன்னா எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் தான் கவுண்ட் பண்ணுற மாதிரி வருது. ஓகேவா. ஸோ இதுதான் இந்த தேர்ட் சம். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஒரே சேம் ப்ரொசீஜர் தான், தெரிஞ்சால் எழுதிடலாம். ஓகே, தேங்க்யூ.